செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராதிகா ஓம் பிரகாஷ் பி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட கிச்சன் செட் 2 தான். ஆக்சுவலி நம்ம வந்து ஷார்ட்ஸில் தான் போட்டுப்போம், அவ்வளோவா அது தெரிஞ்சிருக்காது. அதனால இனிமேல் நம்ம வந்து இதை காமிச்சிட்ட உடனே நம்ம இனிமேல் வந்து குக்கிங் வீடியோ நாலுலேருந்து குக்கிங் வீடியோ ஒரு மினியேச்சர் குக்கிங் வீடியோ போடலான்னு நாங்கள் இருக்கோம். ஸோ அதனால இப்போ காமிச்சிட்டா என்னென்ன சாமான் இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்களுக்கு எடிட்லாம் பண்ண தெரியாது, அதனால இப்படி பண்ணியிருக்கோம். நாங்களாக தான் எங்கள் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் தான் நாங்களும் பண்ணோம். பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்குது, பட் இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் இல்லை. நாங்களே எஃபெக்ட் போடுறோன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட, அதனால் அவங்க வர மாட்டாங்க. ஸோ நம்ம கடங்கன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து ஒரு ஸ்டவ்வும் இதுவும் போட்டிருக்காங்க. நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம், லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறோம் எல்லாத்தையும். லாஸ்ட்டில் அப்படின்னா அப்படி கிடையாது, லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு மொத்தமாக காமிக்கிறோம் ஒன்று ஒன்று. நெக்ஸ்ட் இது வந்து ஸ்போக் ஸ்பூனுங்க, இந்த மாதிரி இது கப்புங்க. நெக்ஸ்ட் இது ஏதோ அண்டா இது சொல்லுவாங்க பிரியாணி செய்கிறது. இது வந்து குங்குமம் அதெல்லாம் போடுறது. இது வந்து குடம். இது வந்து தட்டு சாப்பிட்றது. இது வந்து ஒரு கடாய். இது ஹாஸ்டல்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி. இது ஒரு தட்டு ஜெயிலில் சாப்பிடும் போதெல்லாம் கொடுப்பாங்க. இது கூட இது வந்து வடை அதெல்லாம் காடுறதுக்கு கொடுப்பாங்க. இது கூட 3 ஏதோ ஒன்று இருக்குது. பிரியாணி தண்ணி அதெல்லாம் போடுறது. இப்படி மாத்திரை போடணும், குடிச்சிடுறேன். தண்ணி இரு அங்கே இருக்குது, தண்ணி எடுத்துக்கோ. நீ வெளில போயிட்டுக்கோ. இப்போ வந்து இதே மாதிரி ஒரு குடம் அண்ட் ஒரு ஸ்டவ் இருக்குது. நம்மக்கிட்ட. ஸோ வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பேசியிருக்கலாம் அப்படின்னு பார்த்துப்போம். நெக்ஸ்ட்டு ஆப்பம் போடுற கடாய். பார்த்துமா என்ன சத்தம்? தம்பி மாத்திரை போட போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோசை கடாய். இது வந்து பால் ஆத்துற ஒரு கடாய். ஒரு குட்டி எனக்கு ஒரு டம்ளர் கூட குட்டி டம்ளர் இருக்கும். நாங்கள் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கோம். இது அதே மாதிரி ஒரு இது அண்ட் குட்டி சாம்லர். இது வந்து ஒரு சப்பாத்தி. இதே மாதிரி 2 இருக்கும். ஒன்று சின்னதும் ஒன்று பெருசு. இது வந்து தோசைக்கு, இது சப்பாத்திக்கு. நாங்கள் அப்புறமா கையில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ வரைக்கும் சும்மா வச்சுக்கலாம். அது குடத்துல தான் நான் கொடுக்க போகிறேன். பண்ணிமே பண்ணாத. தோசை கரண்டி, ஜல்லி கரண்டி பார்த்தாச்சு. இட்லி கரண்டி, நார்மல் ஸ்பூன் ஒன்று, இருக்குது. தெரியலையா? இது தெரியுதா? ஒன்றும் தெரியல, விழுகிற மாதிரி இருக்குது. 5.5 பெட்டி. 4 பெட்டி தான். 4.5 பெட்டி. 5.5 பெட்டி தான். அது பேர் 5.5 பெட்டி, ஆனால் 4 இருக்கும். அதாவது சாம்பார், தோசை, இட்லி, சாம்பார், சட்னி அந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு ஆசை அந்த மாதிரி பேசணுன்னு. இது ஒரு குடம். இது வந்து நம்ம கோவிலில் ஒரு பூஜை பண்ண கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இது ஒரு குடம். தெரியுதா? அண்ட் தென் இது வந்து 2 கப் இருக்குது. 2 ஒரு பிளேட் மாதிரி கலர். அப்புறம் இதுவும் வந்து பிளேட்டு தான். இது வந்து இட்லியில் போடுவாங்கள்ல அந்த கடாய். இதுவும் ஒரு பால் கரண்டி தான். அண்ட் 2 பிளேட்ஸ் அண்ட் 2 பிளேட் இருக்குது. லாஸ்ட் ஒரு சாதம் எடுப்பாங்க. இப்போ நான் வந்து இதை வந்து அதுக்கப்புறம் இது வந்து குட்டி ஃப்ரிட்ஜ். எல்லாத்தையும் வச்சிடலாம். இது வந்து சரி, ஃபஸ்ட்டு சில்வர் மட்டும் காமிச்சிடலாம். இது வந்து குட்டி ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது. அதெல்லாம் இருக்குங்க மேடம். பிளாஸ்டிக் அது, சாரி, இது சில்வரில் இருக்கு. இந்த மாதிரி ஒரு குட்டி. இது வந்து இந்த மாதிரி நல்லா ஆற்றுவோம்ல பால். அது பால் கிடைக்கல. ஒரு நிமிஷம். இது வந்து ட்ரம்னு நினைக்காதீங்க. இது உள்ள வந்து நாங்கள் ஒரு ஸ்டோர் பண்ணிருக்கோம்.
ஆக்சுவலி இதுதான் இருக்கிறது ரொம்ப க்யூட்டுங்க. ஆக்சுவலி இது என்னன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நாங்களாம் சாப்பிட்டு தூக்கி போட்டுருவோம் பேக்கெட். இது வந்து நாங்கள் இந்த கிச்சனுக்கும் யூஸ் பண்ணுவோம், ரியல் கிச்சனுக்கும் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நாங்கள் சாப்பிட்டு தூக்கி போட்டுருவோம். அது பதிலாக அந்த கவரை எடுத்து இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி வச்சுருவோம். ஆனால் நான் அது எடுத்து ஒரு நிமிஷம் இதுலேயே வந்து நம்மளுக்கு 4 கலர்ஸ் வருது. ஒன்று ப்ளூ எல்லோ க்ரீன் அண்ட் பிங்க் வருது. 4 மட்டும் இல்லைங்க, இதில் குட்டி சைஸும் இருக்குது, பெரிய சைஸும் இருக்குது, இன்னும் மீடியம் சைஸும் இருக்குது. நாங்கள் வந்து எங்கள் ஆனால் அவங்க வந்து இது அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். நாங்கள் தான் மோஸ்ட்லி அப்பா கைடி. சரி நெக்ஸ்ட் அப்படி இல்லை காமிக்க போகிறது வேணாம். நீங்கள் இதை ரொம்ப க்யூட். நாங்கள் சப்பாத்தி நிறைய வச்சுட்டு நல்லா அப்படியே குட்டி குட்டியாக இருந்துன்னா எடுத்து இது மாதிரி ஸ்டவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கடாய்ங்க இருக்குது, அது எடுக்கிறத அதை வச்சு அப்படியே எடுப்போம். 2 சேர்த்து. ஐயோ நான் செல்லுந்தா வச்சு మీరు బ్లాగ్ చేసి నాకు చార్జ్ వేస్తానారబ్బా. தேங்க்ஸ். అట్టదేనా சப்பாத்தி இப்போ பொண்ணெல்லாம் காமி. இதை வந்து இப்படி வைக்கணும். சொல்கிறது இப்படி வச்சுட்டு இது ஒரு குட்டி இது ஹாட் இப்படி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக உள்ள வந்துன்னு பேன். డాడీ రాలేదు. சப்பாத்தி வந்து ஒரு பாஸ்கெட். இது வந்து ஒரு இலை மாதிரி ஒரு இது முன்னாடி அருவாமனை. இது சில்வரில் தானே இருக்கணும். இது ரியல் அருமாக்கலை. அது ரியல் அருவாமனை. இது எதுக்கோ தெரில, ஏதோ வச்சுருக்காங்கன்னு தெரியும். ப்ரூஃப் பண்ணுறேன். இது வந்து ஒரு மக், ஒன்று பிளேட். அப்புறம் இது வந்து ஒரு பேஸ்ட்டில் வந்து கோழி சும்மா சமைக்கிறதுக்கு வச்சுருக்கோம். அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாமான்லே இருக்கும். இருங்க நான் காமிக்கிறேன், வெளில வந்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஓகே இது வந்துடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது எடுத்துகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் இருக்கும், இந்த மாதிரி ஏதோ ஒன்று. நெக்ஸ்ட்டு இதுவும் இதெல்லாம் வந்து நம்ம பிரியாணிக்கு சமைக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சாம்பார் வைக்கிறது அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து குங்குமம் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாம், இல்லை கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து இது வந்து ஒரு டீ கிளாஸ். இதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே ஏதோ வரும் வேறு ஏதோ இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் இது வேணும்னா இல்லை இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ண போகிறேன் பாருங்கள். இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வைக்கணும், வச்சுக்கிட்டு கையங்க வச்சுக்கணும். ஓகேவா? இது வச்சுட்டு கண்ணை முடிக்கணும். ஏன்னா 10 மணி காலை அவ்வளோதான். இது நிஜமான ஒரு இது தான். நான் ஃபுல்லாக காமிச்சிட்டேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜல்லி கரண்டி இருக்குது, அப்புறம் ஒரு ஸ்போக் ஸ்பூன் இருக்குது, ஒரு பிளாஸ்டிக் ஸ்டவ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு கப் இருக்குது, இந்த மாதிரி ஒரு இது ஹாஸ்டலில் கொடுப்பாங்களே அந்த பிளேட்டு. அதுக்கப்புறம் இது ஒரு தட்டை, ஆப்பம் கடாய். இது வந்து ஒரு கடை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சு. இது ஒரு குட்டி ஸ்டவ்வு. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இந்த மாதிரியும் பிளாஸ்டிக் ஹாஸ்டலில் கொடுப்பாங்க, ஸ்டீல் வெல்லும் கொடுப்பாங்க. அப்புறம் பிளேட்டு அண்ட் இது வந்து பண்ணி தெளிச்சிச்சு. இது வந்து ஏதோ ஸ்பூன் அண்ட் சப்பாத்தி. இது கரண்டி எங்க சப்பாத்திக்கு எங்கடி வைக்கிற? சரி இந்த மாதிரி சப்பாத்தி கரண்டி. இது ஒரு பிளேட்டு, பால் ஆத்துறது, இட்லி. இது வந்து தோசை. இது சப்பாத்தி. இது தோசை கரண்டி, ஸ்போக் ஸ்பூன், நார்மல் ஸ்பூன், இட்லி ஸ்பூன். அதுக்கப்புறம் இது வந்து கோலுக்கு எடுத்துகிட்டு போகிறது. இது வந்து என்ன சொல்லுங்க, இதுவும் கோலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். கரண்டி. இது அஞ்சரை பெட்டி. இது இது வந்து இது யூஸ் பண்ணுவது காடு. ஏன்னா வந்து கீரும்போது வந்து இந்த மாதிரி கீரிக்கிறீங்க பாருங்கள். ஓ அதுக்கப்புறம் ஒரு சல்லிடுறது, இந்த மாதிரி ஒரு கோழி. இது பேன். இது வந்து ரியலான பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்படி வந்தோன்னா இது உள்ள பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கிளிப்ஸ் இருக்கும். இந்த கிளிப்ஸை நம்ம வந்து மூடி வச்சிடணும். அப்புறம் இது வந்து எங்கள் கிச்சன். நாங்கள் இங்கே தான் வந்து அந்த கிச்சனில் யூஸ் பண்ணுவோம். இல்லை வந்து ஒரு விக்கு. இது நாங்கள் வந்து இந்த மாதிரி டஸ்ட்டு இது உள்ள வந்து காசஸ் இருக்கும் சில. அப்புறம் இதை திறந்தீங்கன்னா இல்லை விளையாடுறது. நாங்கள் வந்து இதை கடைக்கு போய் திருடி சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா அவங்க வந்து போர் அடிக்கும் போது ஸோ
இதெல்லாம் தான் எங்களோட கொஞ்சம் காயின்ஸ் எல்லாத்தையும் வச்சு நாங்கள் விளையாடுவோம். ஸோ இதெல்லாம் தான் எங்கள் கிச்சனில் இருக்கிறது. இனிமேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து ஒரு குக்கிங் வீடியோ வந்து அது வரும். மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு நாள் வந்து ஹோம் டூர் போடுறோம். அதனால் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதாவது நாளைக்கும் போடலாம். ஹோம் டூர் வந்து நாளைக்கும் நம்மளால் போட முடியும். ஹோம் டூர் வந்து அவ்வளோ கிராண்டாக இருக்காது. இப்போ கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிறதுனால நம்மளால் போட முடியாது. நைட்டு தான் நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறோம். ஆல்ரெடி 3 வீடியோ போட்டாச்சு. திருப்பி நம்ம வந்து நிறைய வீடியோ போடணுன்னா ரொம்ப கஷ்டமானதுன்னு அது நம்மளுக்கே வந்து தெரியும். அதனால சும்மாவே இன்றைக்கே நாங்கள் வந்து 3 வீடியோ போட்டோம். ஸோ வந்து நாளைக்கு வந்து நாங்கள் ஹோம் டூர் போடுறோம். ஓகேவா? அதுக்கு ஹோம் டூரும் மேக்கப் டூரும் நாங்கள் வந்து நாளைக்கு போட்டுடுறோம். ஓகே, ஸோ பாய் காய்ஸ். சராங்க இந்த வீடியோத்துக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சராங்கே.